எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சாய் சமாதி ஆசிரமத்துல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முத்ரா தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம அதாவது 45ல இருந்து 55 வரைக்கும் ஏஜ்ல உள்ள லேடிஸ் வந்து எந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா ஃபேஸ் பண்றாங்களோ அந்த பிரச்சனை, அதாவது மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல வந்து லேடிஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க 45 to 55 ஏஜ் வரைக்கும். இப்போ அந்த பிரச்சனைகள் வந்து குறையறதுக்கு நம்ம குருஜி வந்து ஒரு முத்ரா சொல்ல சொன்னாங்க. ஸோ அந்த முதிரையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, முதல்ல வந்து மெனோபாஸ் டைம்ல வந்து லேடிஸ்க்கு வந்து ஹெல்த் ரீதியா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதோட சேர்த்து மைண்ட் ரீதியாகவும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா. நைட்டு தூக்கமின்மை இருக்கிறது, அதே மாதிரி நிறைய பேருக்கு முட்டி வலி வர்றது, இடுப்பு வலி வர்றது, சயாட்டிகா பெயின் வர்றது, அதாவது என்ன சொல்றது, நமக்கு கால் வந்து மரத்து போறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து என்ன நடக்குது அப்படின்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் நிறையவே பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் வெளியே வர்றதுக்கு, அதே மாதிரி அந்த வயசுக்கு முன்னாடியும், அதாவது இப்பெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ரொம்பவே டிலேவிடா நிறைய குழந்தைங்களுக்கு வருது. குழந்தைங்களுக்காகவே இருந்தா கூட நிறைய டிலே, அதாவது லேட் பீரியட்ஸ் இருக்கு. அதே இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா 20 days ஒரு தடவை பீரியட்ஸ் வருது. அதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு, இம்ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட் தான் அதுக்கு காரணம். பட் வந்து அந்த பிரச்சனைகள்ல தான் வெளியே வர்றதுக்கு நாங்க வந்து ஃபுட் ஹேபிட்லாம் மாத்திட்டோம், அப்படி இருந்தும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அது சரியாக மாட்டேங்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இது வந்து நிறைய இப்போ குழந்தைங்களுக்கும் இருக்கு, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிரச்சனை இருந்து வெளியே வர்றதுக்கு இப்போ நம்ம பண்ண போற முதிரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய வந்து நீ பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, நீ பெயினுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் கேட்காது. அதே மாதிரி காலில் வந்து ஸ்வெல்லிங் இருக்கிறது, இடுப்பு வலி வர்றது, அதே மாதிரி ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்கிறது, தூங்கணும் போல இருக்கிறது, நைட்டு வந்து எந்திரிச்சு வேர்த்து கொட்டுறது, அந்நேரம் வந்து ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கிறது, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதெல்லாமே வந்து லேடிஸ் ஃபேஸ் பண்ண, அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால லேடிஸ் ஃபேஸ் பண்ற விஷயங்களா இருக்கு. கரெக்டா. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வெளியே வர்றதுக்கு நம்ம பண்ண போற முதிரை என்ன அப்படின்னா சக்தி முதிரை. ஓகே, நம்ம பண்ண போறது சக்தி முத்ரா. அது எப்படி பண்றதுன்னு பாருங்க. இப்போ இந்த முத்ரா வந்து 2 கையாலையும் பண்ணணும், 2 கையும் சேர்த்து பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம முதல்ல கட்டை விரலை இப்படி மடிச்சுக்கிறோம். Fold your thumb finger and keep index finger and middle finger on it. இந்த மாதிரி வச்சுக்கிறோம். லிட்டில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் ஸ்ட்ரைட்டா இருக்கு 2 கையிலையும் வச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இப்போ முதல்ல இந்த ரெண்டையும், முதல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கரும் சேர்க்கிறோம், மிடிலும் சேர்க்கிறோம். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் ரிங் ஃபிங்கரும் சேருங்க, லிட்டில் ஃபிங்கரும் சேருங்க. பாருங்க, முத்ரா வந்து இப்படி இருக்கும். ஓகே, இப்படி இல்லை, இந்த மாதிரி சக்தி முத்ரா. ரைட், இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுட்டு கையை வந்து மடி மேல வச்சுக்கலாம். ஓகேவா, மடி மேல வச்சு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கை நெக் பெயின் எதுவுமே இல்லை அப்படின்னா கை இந்த பொசிஷன்ல பண்ணலாம். சரி, எப்போ பண்ணலாம் இந்த முதிரை? எல்லா முதிரா மாதிரிதான் இந்த முதிரையும் காலையில ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை 20 நிமிஷம் பண்ணுங்க. பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும், நைட்ல தூக்கம் நல்லா வரும், அந்த படபடப்பு குறையும், அதே மாதிரி இடுப்பு வலியோ கால் வலியோ இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நல்லாவே கேட்கும், மைண்டு ஃப்ரீயா இருக்கும், நல்ல நிம்மதியான என்ன சொல்றது உறக்கம் இருக்கும். சரியா, இதை வந்து நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு, நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன், காலையில ஒரு 20 minutes பண்ணேன். 20 minutes per day, 20 minutes, மார்னிங் ஒன் டைம், ஈவினிங் ஒன் டைம். ஸோ நான் வந்து 20 minutes பண்ணிட்டேன். ஓகே, இப்போ 20 minutes பண்றேன், ஒரே நாள்ல பண்ண சரியாயிருமா அப்படின்னா இல்லை. இது வந்து ஹார்மோன்ல போய் சேஞ்ச் நடக்கணும் இல்லையா. ஸோ என்ன ஆகும், என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து 15 days ஆச்சும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணையில நல்ல ரிசல்ட் இருக்கும். சரியா, கண்டிப்பா இந்த முத்ராவை பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஏஜ்ல உள்ளவங்க இந்த மாதிரி பிரச்சனையில சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த முத்ரா வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களையும் பண்ண சொல்லுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.